இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதலை நிறுத்த தாம் எந்த மத்தியஸ்தமும் செய்யவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கம். சபாஸ், சரியான ஒரு செய்தி வந்திருக்குங்க. இங்க இருக்கின்ற பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு இடியா இறங்குற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்பே ஒத்துக்கிட்டாரு. எப்பா, நான் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கல, அழுத்தம் கொடுக்கிற மாதிரி கனவுதான் கண்டேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்பே இன்னைக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இந்த நேரத்தில் நான் யாரை தெரியுமா தேடுறேன்? இந்த பிரகாஷ்ராஜ் அப்படின்னு ஒரு யோக்கிய சிகாமணி ஒருத்தர் இருந்தானே, என்னென்ன பேசினான். வணிகம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால பிரதமர் போரை நிறுத்திட்டாரு, அமெரிக்காவோட அழுத்தத்தினால பிரதமர் போரை நிறுத்திட்டாரு அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூர் ஓனான்களா இருக்கிற ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் ஆம்னி பஸ் சுந்தரவள்ளி என்னென்ன பேசுனாங்க. பிரதமரோட புகைப்படத்தை போட்டு பிரதமரை கொச்சையை விமர்சிச்சு ராணுவத்தை கொச்சையை விமர்சனம் பண்ணாங்க. இவனுங்கெல்லாம் இப்போ எங்க இருக்காங்க, வாயில என்னத்தை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் திருமா, இவரோட நடிப்பெல்லாம் வேற லெவலுங்க. அப்படியே கையை கட்டிட்டு இந்தியா இப்போ அமெரிக்காவோட அழுத்தத்தினால அது நிறுத்திருச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்கு. தீவிரவாதிகளை அழிச்சு ஒழிக்கணும், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இருந்தாலும் அமெரிக்கா அப்படின்னு ஐயோ, இவங்களோட நடிப்பெல்லாம் வேற லெவல் நடிப்புங்க. அதாவது அறிவாலயத்தில் நமக்கு பிளாஸ்டிக் சேர் போடுவாங்களா, இல்லை உண்மையிலே 2026 தேர்தலில் கூட்டணியில் இருப்போமா, நமக்கு ஒரு சீட்டாவது தருவாங்களா அப்படின்னு அதுவே கேள்விக்குறியா இருக்கு. இங்கே தருகிறதா ஆடிட்டு இருக்கு. ஆனால் இவர் வேர்ல்டு அரசியலை பேசுவாப்புல, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஐடியா கொடுப்பாப்புல. என்னையா இது? ஆனால் இப்போ ட்ரம்ப் பேசினாப்புல, இதை பற்றியெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. நான் கூட பயந்துகிட்டு இருந்தேங்க. இந்த போர் நிறுத்தத்தின் போது அப்படியே மொல்ல ஆரம்பிச்சாங்க. இங்கே இருக்கின்ற இந்த பாகிஸ்தான் அனுதாபிகள் அப்படியே மொல்ல ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்களா, அமெரிக்காவோட அழுத்தத்தினால போரை நிறுத்திட்டாங்க. இது மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு. பாகிஸ்தான் இந்தியாவோட விமானத்தை 5 விமானத்தை என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்றாங்க, 5 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க. ரஃபேல் எல்லாம் நொறுக்கிட்டாங்கப்பா, ரஃபேல் எல்லாம் நொறுக்கிட்டாங்க. இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நொறுக்கிட்டாங்க அப்படின்னு கதையா அடித்து விட்டாங்க. இதை பார்த்தோன்னா நமக்கே ஒரு பதட்டமாக இருந்துச்சு. என்னையா அது, இப்படி இவங்க பொருளையை கிளப்பிட்டு இருக்காங்க, மக்களை திசை திருப்பிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். இந்த நாரவாயன்களோட பொய்யெல்லாம் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக சுக்கு நூறா நொறுக்கிட்டாரு. பாகிஸ்தான் பன்னிஸ்தானை எப்படி நொறுக்கினாரோ அதே போல எதிர்கட்சிகளோட பொய்ய செயல்பாடுகள் மூலமாக நொறுக்கி தள்ளிட்டாரு. அதோட பிரதிபலிப்பை நான் நேற்று பார்த்தேன். நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பப்பு ராகுல் பூந்தி பீகாருக்கு போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா நம்ம எதுவுமே விமர்சனம் பண்ண முடியல அப்படிங்கிற விரக்தினால பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒரு மேல பேசியிருக்கான். நரேந்திர மோடி பார்லிமெண்ட் இனிமே இந்த பப்பு ராகுல் பூந்திக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க போறதில்லை. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒரு மேல பேசின இந்த பப்பு ராகுல் பூந்திக்கு எதுக்காக மரியாதை கொடுக்கணும்? இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதட்டங்க. 11 வருஷமா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட நம்மளால முன்வைக்க முடியலையே. ரஃபேல் அப்படின்னு தூக்கிட்டு போனோம், ஒரு பொய் குற்றச்சாட்டை எடுத்துட்டு போனோம், அதுவும் நீதிமன்றம் செருப்பால் அடிச்ச மாதிரி ரிப்ளை கொடுத்தது. அங்கேயும் மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு இந்த பப்பு ராகுல் பூந்தி எல்லாம் மிகப்பெரிய ஒரு கடுப்புல, மிகப்பெரிய எரிச்சல்ல இருக்கிறத காண முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் போக போக இந்த குரூப் இருக்குல்ல, இந்த இத்தாலி குரூப், எப்பா இனிமே இந்தியாவில் அரசியலே பண்ண முடியாதுப்பா. பிரதமர் நரேந்திர மோடியை மக்கள் முழுமையா நம்பிட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியை மக்கள் காப்பானா இந்தியாவோட பாதுகாவலராக நோக்குறாங்க. அதனால இனிமே நமக்கு இங்க அரசியல் பண்றதுக்கு வேலையே இல்லப்பா, மம்மி வாங்க நம்ம இத்தாலிக்கே போயிடலாம் அப்படின்னு மூட்டை முடிச்ச கட்டினா கூட கட்டுவாங்க. ஏன்னா இவங்களாம் மக்கள் மதிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கார்னர் பண்ற மாதிரி இங்க இருக்கின்ற அல்ற சில்ற பசங்க என்ன தெரியுமா சொன்னாங்க?
பஹல்காம்ல தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அந்த தீவிரவாதிகளை நீங்க என்ன பண்ணீங்க, தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு என்னமோ மக்கள் மீது அக்கறை உள்ள மாதிரி பயங்கரமா பேசுறாங்க. அதுக்கும் இன்னைக்கு தீர்வு வந்திருக்கு. பஹல்காம் தாக்குதல்ல ஈடுபட்ட இந்த பன்னிஸ்தான் தீவிரவாதிய நம்முடைய காவல் தெய்வங்கள் இன்னைக்கு வேட்டையாடி இருக்காங்க. அவனை மட்டும் வேட்டையாடல, அவனுக்கு பேர் உதவியா இருந்த 6 பேரையும் சேர்த்து வேட்டையாடி இருக்காங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறாங்கல்ல, இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன, பாகிஸ்தான் மிரட்டிருச்சு அப்படிலாம் பேசுறாங்கல்ல, அவங்க இந்த செய்தியை நிச்சயமாக கேட்கணும், காதை திறந்து கேட்கணும். என்ன தெரியுமா, இந்தியா வான்வழி தாக்குதலை நடத்தியதும் இரு கால்களுக்கு இடையே வாளை நுழைத்து கொண்டு செல்லும் பயந்து போன ஒரு நாயை போன்று போர் நிறுத்தம் வேண்டும் என பாகிஸ்தான் ஓடியது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க, RSS காரவங்க இவங்க யாருமே சொல்லல. ஏன், ஒரு சாமானிய இந்திய பிரஜை கூட சொல்லல. அமெரிக்காவை சேர்ந்த முன்னாள் அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மை. பாகிஸ்தானை அடிச்ச அடியில அவன் பயந்து போய், ஐயா பிரதமர் மோடி அவர்களே எப்படியாவது போற நிறுத்திருங்க சாமி அப்படின்னு அவங்க தான் வலிக்க வந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கின்ற அல்ட்ரஸ்ல்ற பைலோ பேசுறத பார்க்கல உண்மையிலே சேம காமெடியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இன்னைக்கு கண்ணீர் விட்டு இந்தியாட்ட கெஞ்ச தொடங்கியிருக்காங்க. ஐயா சிந்து நதி ஒப்பந்தத்தை எப்படியாவது நீங்க முடிச்சு வச்சிருங்க, எப்படியாவது அதை தண்ணியை திறந்து விட்டுருங்க, எங்க பாகிஸ்தான்ல பட்டினி கிடக்குறாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. நம்முடைய ஹிந்து சமுதாயத்தோட ஒரு மனம் இருக்கு. அதாவது எவ்வளவுதான் நமக்கு துரோகம் பண்ணாலும் ஒரு இலகிய மனம் யதார்த்தமாகவே இயற்கையாகவே ஹிந்துக்களுக்கு இருக்கு. ஆனா அந்த மனதை இப்ப கல்லாக்கிக்கணும், நிச்சயமாக கல்லாக்கிக்கணும். ஏன்னா இந்த பன்னிஸ்தான் பசங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க, சாதாரண ஆள் கிடையாது. இவங்க தீவிரவாதிகளுக்கு ரசம் சோறை போட்டு வளர்க்கல, இவங்க லெக் பீஸு எல்லாமே போட்டு ரொம்ப பயங்கரமா அப்படி ஊட்டச்சத்தோட தீவிரவாதத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவிரவாதி மசூத் அசாருக்கு 14 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்க. என்ன லட்சணத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஊரில் கள்ளசாரையை குடிச்சு செத்து போறவங்களுக்கு 10 லட்ச ரூபா அறிவிப்பாங்கல்ல இந்த திராவிட மாடல் அரசாங்கம், அது மாதிரி தீவிரவாதிகளுக்கு அவங்க நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லஷ்கர் தொய்பாவோட அந்த மிகப்பெரிய பயிற்சி மையம் இருக்குல்ல, அதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய ராணுவம் சுக்கு நூறா நொறுக்கிறாங்க. அதை மீண்டும் கட்டி கொடுக்கிறதுக்காக பாகிஸ்தான் அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கான். இப்படி இருக்கல இவனுங்களுக்கு தண்ணி கொடுக்கலாமா, தண்ணி கொடுக்கலாமா? உலகத்துக்கே மனித இனத்துக்கே மிகவும் ஆபத்தானவங்க இந்த பாகிஸ்தான் பசங்க. நிச்சயமாக அவங்களுக்கு சின்ன சிறுநீர் கூட கொடுக்க கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு சாமானிய மக்களோட எண்ணமா இருக்கு. அதுவும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒழிக்கும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கிடப்பில் போடப்படும். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானோட ஆயுள் இருக்கிற வரைக்கும் உனக்கு தண்ணி கிடையாதுடா அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவன் இருக்கிற வரைக்கும் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டுட்டு தான் இருப்பாங்க. பாகிஸ்தானையும் தீவிரவாதத்தையும் பாகிஸ்தான் மக்களையும் தீவிரவாதிகளையும் நீ பிரித்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியுறவு கொள்கை அண்டை நாடுகளை அடித்து நொறுக்கிறது, இந்தியாவோட கௌரவத்தை சிறப்பாக உயர்த்துறது, சிறப்பான ஒரு நல்லாட்சி, மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வர்றது, ஊழல் இல்லாத சிறப்பான ஒரு நல்லாட்சி, இதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த உள்நாட்டில் இருக்கிற நம்ம நாட்டில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெளிநாட்டுக்கு விசுவாசமாக கூவுறாங்கல்ல, அவங்களையும் வெளிநாட்டுக்கு விசுவாசமாக பேசுகிற ஊடகங்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் கவனிக்கலையோ அப்படின்னு எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்களேன். 6 நாளாக 6 முறையாக அப்படின்னு நம்ம உள்ளூரில் இருக்கிற இந்த கருணாநிதி டிவி ஒரு செய்தியை போட்டிருக்கான். அதாவது 6 நாளாக 6 முறையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாராம், இந்தியாவுக்கு நாங்கள் தான் அழுத்தம் கொடுத்தோம், அதனால தான் போரை நிறுத்தினாங்க அப்படின்னு
ட்ரம்ப் சொல்லிட்டாரு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரோ இல்லையோ இவங்க கவுண்டெல்லாம் பண்ணி ஒரு நியூஸை வெளியிட்டு இருக்காங்க. சரி, இப்படி நியூஸ் வெளியிட்ட இந்த கருணாநிதி டிவி ட்ரம்ப் இப்போ சொல்லிட்டார்ல, ஓப்பனாகவே சொல்லிட்டாப்ல, இந்தியாவுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்லிட்டாப்ல, அந்த நியூஸை போடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக போடவே மாட்டாங்க. இது மட்டும் கிடையாது, அகில இந்தியா லெவல்லையும் கருணாநிதி டிவிகள் நிறைய இருக்கு. இவனுங்க மேலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மிகப்பெரிய ஆதங்கம் எனக்குள்ள இருக்கு. இவங்க எல்லாம் பாரபட்சமே பார்க்கக்கூடாது. ஜனநாயகமாவது கூந்தலாவது எல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டு இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் சர்வாதிகாரமாக நடந்தாதான் நம்ம நாட்டில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இவனுங்கெல்லாம் தேசத்தில் இருக்கிற நச்சு விதைகள் எதனாலும் காசுக்காக எதனாலும் பரப்புறதுக்கு இவனுங்க தயங்கவே மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்கள மீடியாவில் என்னென்ன செய்தி வரும்னா, சீனா கிட்ட இந்தியா மோதுமா அப்படிலாம் கேட்பாங்க. டேய் பைத்தியகார பயல, சீனாவை இந்தியாவை எவ்வளவு நாசுக்கா அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இவனுங்களுக்கெல்லாம் புரியாது. அதாவது பொம்மை உற்பத்தி இருக்குல்ல, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் பயன்படுத்திய பொம்மைகள் நிறைய பேர் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. சைனா பொம்மைகளை தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த பொம்மை மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய மார்க்கெட். நம்முடைய இந்தியா பணம் சீனாக்காரனுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்முடைய நாட்டில் இந்த பொம்மை உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக நிறைய முயற்சி எடுத்தாரு. அதன் பிரதிபலமாக சீனாவுக்கு பாதி இன்கம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தான்ல சைனாக்காரனோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதுதான் வச்சிருந்தாங்க. அதோட கண்ணில் மண்ணை தூவிட்டு தான், அதை அடிச்சு நொறுக்கிட்டு தான் பாகிஸ்தான்ல இருக்கிற மிக முக்கியமான நகரங்களை இந்திய ராணுவம் வேட்டையாடிச்சு. இதுக்கு மேல சீனாக்காரனை அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மள்கிட்ட இந்த எல்லையில மோதம் வந்தான், நம்முடைய ராணுவ வீரர்கள் அடிச்சு விரட்டினாங்க. இந்தியா எப்பவுமே சீனாக்காரனை விட பெஸ்ட்டாக தான் இருக்கு, இந்தியாவோட ராணுவம் பெஸ்ட்டாக தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இங்கே உள்ளூர் ஓனர்களுக்கு எப்போவுமே நம்மளை விட சீனா பெருசு, பாகிஸ்தான் எப்படி தெரியுமா இருக்கு, பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை எவ்வளோ தெரியுமா கம்மியாக இருக்கு, டேய் அங்கே 500 ரூபா லிட்டரு அப்படின்னு சொன்னா கூட இவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆளுநரின் விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் குறிப்பை கண்டிக்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யார் உன்ன கேட்டா? கண்டிச்சுக்கோங்க சார், எவ்வளவு வேணாலும் கண்டிச்சுக்கோங்க சார் அப்படின்னு நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சரியான ஆப்பா சொருகியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தை நோக்கி 14 கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வந்தோடனே இங்க இருக்கின்ற திமுக காரவங்க ஐயோ அவங்க பண்ண சேட்டை இருக்க உண்மையிலே தாங்கவே முடியலைங்க. பட்டாசு வெடிக்கிறது என்ன, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா என்ன, இந்தியாவுக்கே நாங்கள் தான் வழிகாட்டின்னு சொல்றது என்ன, இனிமே ஆளுநர் இருக்க மாட்டாருன்னு சொல்றது என்ன, ஆளுநர் ராஜினாமா பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்றது என்ன, ஆர்.என். ரவி அவர்களை, மதிப்புக்குரிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை கொச்சையா பேசுறது என்ன, ஐயோ போடாத ஆட்டமே கிடையாது. இந்த ஆட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு சரியான ஆப்பா சொருகி இருக்காங்க. திரௌபதி முர்மு அவர்கள், நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் கேட்ட 14 கேள்வி திமுகவுக்கு இடியா இறங்கி இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்சுக்கு இந்த வழக்கை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அங்க போனா அவங்க அலசி ஆராய்ந்து ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் காலாவதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் தான் கல்லூரிக்கு வேந்தர் அப்படின்னு இங்க ஒரு குரூப் சுத்திட்டு திரிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேந்தரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே இருந்தது தொடரும் அப்படிங்கிற நிலை வரக்கூடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் தான் இன்னைக்கு ஐயோ நான் கண்டிக்கிறேன் மத்திய அரசாங்கம் குடியரசுத் தலைவர் மூலமாக செய்கின்றது அப்படின்னு பயங்கரமான பதட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ராணுவ அமைச்சர் மதிப்புக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள், அவர் நம்ம ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக காஷ்மீர் போயிருக்காரு. அங்க மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்பா இப்ப இந்தியா காட்டுச்சுல பாகிஸ்தானை நொறுக்குறாங்கல்ல, அதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், இதோட முழு படம் இருக்குல்ல அதை நேரம் வரும்போது நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னையா இதுவே ட்ரெய்லரா? அதாவது பாகிஸ்தான்ல மிக முக்கியமான நகரங்களை சுக்கு நூறா நொறுக்கியிருக்காங்க. அமெரிக்காவோட போர் விமானத்தை சின்னாபின்னமா சிதைச்சிருக்காங்க.
சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கண்ணா பின்னான்னு நொறுக்கியிருக்காங்க, செதைச்சு தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் அசால்ட்டாக நம்முடைய ராணுவ அமைச்சர் இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா, மெயின் பிக்சரை இனிமேல் தான் பார்க்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சரியான தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அடுத்து பாருங்க, இந்தியா அடிச்ச அடியில இந்த பன்னிஸ்தான் பசங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டையில் மே 10ஆம் தேதி பாகிஸ்தானின் ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள ராவல்பிண்டியில் சக்லாலா விமானப்படை தளம் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. அதன் எதிரொலியாக இப்போது ராவல்பிண்டியில் இருக்கும் தனது ராணுவ தலைமையகத்தை இஸ்லாமாபாத்திற்கு மாற்ற பாகிஸ்தான் ஆலோசித்து வருகிறது. அடிச்ச அடி எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? நீங்கெல்லாம் இஸ்லாமாபாத் எங்க எந்த மூலையில கொண்டு வச்சாலும், நீங்க எங்க போனாலும் எங்களை அட்டாக் பண்ணா நாங்க விடவே மாட்டோம்டா அப்படின்னு நம்முடைய ராணுவம் இன்னைக்கு தயார் நிலையில இருந்துட்டு இருக்காங்க. இந்த செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.